மெய்ப்பொருள் காண்பதறிவு தொடர்கிறது. திரு கோடங்கி அவர்கள், இப்போ நீங்கள் அக்னீஸ்வரன் அவர்கள் பேசுகின்ற போது இல்லை அதுதான் தவறு, அதில் பேசியிருக்கக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். என்ன விதத்தில் அவர் தவறாக பேசி? ஆக்சுவலாக இவர் சொன்னார் இல்லையா, நம்ம உள்துறை அமைச்சர் பேசினாரு, முதல்லயே சொல்லிட்டாரு, எடப்பாடி தான் முதல்வர்னு முதல்ல சொல்லிட்டாரு. சொல்லல அவரே அவர் சொன்னதை மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எடப்பாடின்ற பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப வரைக்கும் பிரச்சனை அதுதானே சார். இன்னைக்கு மக்கள் மன்றத்துல இன்னைக்கு யாரை முதல்வராக முன்னிறுத்துகிறார்களோ அவர்களை நம்பிதான் மக்கள் வாக்களிப்பாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அதிமுக தலைமையில் கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டுமா? துணை தலைவராக இருக்கக்கூடிய நாராயண திருப்பதி அவர்கள் எல்லாம் தெளிவு சொன்னார். திருமதி தமிழிசை அவர்கள் சொல்கிறார்கள், இதெல்லாம் சொல்லி அவர் தலைமையில் தாங்க கூட்டணி, அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், இதுல சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு மேல இருக்கிறவர் அவர் தொடர்ச்சியாக 4 முறை, முதல் முறை தான் பேரை சொன்னார், அதுக்கப்புறம் 3 முறை மதுரையில் ஒரு சேலத்தில் வரும்போதும் சரி, இங்க டெல்லியில சந்திக்கும் போதும் சரி, பத்திரிகை ஊடகங்கள்ல பேசும்போதும் சரி, எல்லா இடங்களிலும் அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற என்ன பிரச்சனைனா ஆப்பிரிக்காவுல தான் வருவாரு. என்ன சார் அவர் சொன்னதாங்க நான் சொல்றேன், நானா என் கருத்தை சொல்லணும், அவர் சொன்னதை சொல்றேன். அங்க எடப்பாடின்ற பேர் சொல்றதுக்கு அமித்ஷாக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அது டிஃபைன்ட் தானே, ஆல்ரெடி டிஃபைன்ட் தானே, அவர் தான் சொல்லியாச்சு. ஏத்துக்கல சார், மக்கள் ஏத்துக்கல சார். இன்னைக்கு சார் எடப்பாடி என்ன சொன்னாரு? மக்கள் ஏத்துக்கலனா எப்படி? ஆமா, இன்னைக்கு என்ன விமர்சனம் வருது அவர்கள் மீது? இன்னைக்கு நான் அதுதான் என்னுடைய முதல் சுற்றுலயே நான் என்ன சொன்னேன்னா, இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழலா உயிர் பயமான அந்த உயிர் பயத்தை பயந்துகிட்டு மாறுவாங்கன்ற. இப்ப நீங்க யார் உயிர் பயம் காட்டுவார்களோ அவ்வளவு கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு வரணும் எப்படி வரும்? நீங்க முதல்ல இவங்களுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் இல்ல சார். எப்ப அவர் காலம் வரலாமா, எப்ப இவர் காலம் வரலாமா? எடப்பாடியை சுத்தி இருக்கிற எல்லாருமே அவர்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் ஏன் இப்ப ஒருத்தரா கழண்டு வெளியே போயிட்டு இருக்காங்க? ஏன் போறாங்க? உங்களுடைய நிர்வாகத்தின் மீது நீங்க எடுக்கிற முடிவுகள் மீது தீர்மானமாக யார் கலந்து போறாங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா நேரல சொல்லுங்க சார், யார் கலந்து போனாரு? ஒரு நிமிஷம், ஏன் போனாரு? சரி, ஒருத்தர் போனாரு, ஒவ்வொருத்தரான்றீங்க. யார் போனாங்க? அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருக்காங்க? நீங்க எத்தனை பேர் வெளிய அனுப்பி இருக்கீங்க? திமுக பத்தி பேசவே மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் தயிர் சாதத்துக்கு ஊர்கா மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. அண்ணா திமுக பிரச்சனை ஏங்க உங்களுக்கு? சார் இங்க பிரச்சனை அதிமுகவை சார்ந்து இருக்கிறதுனால தான். திமுக பத்தி சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இப்ப பிரச்சனை என்ன? அங்க ஏன் கூட்டணி உடைக்க முடியல? அவங்க ஏன் வெளியே அனுப்ப மாட்டாங்க? 1% வாங்குற விசிகாவை ஏன் வச்சுக்கிட்டே இருக்காங்கன்றீங்களே சார். அது மக்கள் முடிவு பண்ற விஷயம். கட்சிகள் அவங்க ஒண்ணா இருக்காங்க சார், அவங்களுக்குள்ள முரண் இருக்கட்டும். கட்சிகள் தான முடிவு பண்றாங்க. ஆமா, கட்சிகள் தான் முடிவு பண்றாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். கட்சிகள் முடிவு பண்றாங்க, மக்கள் ஏற்றுக்கொண்ட கட்சி இல்ல. இவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் திமுக கூட்டணி உடைக்க முடியல. நீங்க என்னென்னலாம் வேலை பாக்குறீங்க? இதை எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு? விசிகா வரலாம், எல்லாரும் வரலாம், யார் வேணா வரலாம், தப்பு இல்ல சார். அது அருமையான எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடு, அதுல நான் வரவேற்கிறேன், மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதுல நீங்க உறுதியா நில்லுங்க. இங்க மாநிலத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத நீங்க தீர்மானிக்காம, மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்கன்னு தீர்மானிக்காம, இது மத்தியில ஆளுகிற முடிவு எடுக்கிற விஷயம் இல்ல சார். மாநிலத்தை யார் ஆளணும்? இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு மாநிலத்தில்? இப்ப இங்க திமுகவுடைய செயல்பாடுகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவர்கள் ஊழல் கட்சின்னு நீங்க என்னலாம் நீங்க சொல்லணும். குடும்பம் மட்டுமே ஆளணும்ன்றத அவர் சொல்லல, அவர் அதை சொல்லல. இப்போ நான் அவருடைய அந்த கேள்வியில ஒரே நிமிஷம், அந்த கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ எஸ்டிபி மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் எடப்பாடி அவர்களுடன் வந்தார்கள், பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னார். இன்று அந்த கட்சிகள் வெளியே போறதுக்கான காரணம் பாஜகவுடன் இணைந்தது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதானே? பாஜகவோட சேர்ந்ததுனால தான் எஸ்டிபி போன்று திரு தமிமுன் அன்சாரி வெளியே போனார், எஸ்டிபியிலிருந்து அவங்க வெளியே போனாங்க, சேரல. அப்போ இந்த பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அப்படிங்கிறவங்க வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுடன் இணைந்ததுனால அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி கிடையாது சார். நீங்க 2021 அதிமுக, பாஜக, பாமக இந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் தானே இருந்தாங்க. ஆமா. அப்போ அதிமுக வாங்கிய வாக்குகள் 33.4% கூடத்தானே எடுத்துச்சு. பாஜக வாங்கிய வாக்குகள் 2.6% தானே. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் 75 சீட்டுகள் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று வந்தாலும் கூட்டணி கட்சிகள் அதுல 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ரெட்டலை சின்னத்தில் தான் நின்றாங்க அப்பயே. ஆக இப்ப இந்த 5 ஆண்டு கால திமுகவினுடைய எதிர்மறை வாக்குகள் கூடும் இல்லையா? நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் நாங்கள் பலமானவங்கன்னு சொல்லி பாஜக சொன்னாங்க. அது இங்க முக்கியம் இல்ல, நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அதனாலதான் பாஜகவுக்கு தெரிந்துதான் நம்மளால இங்க தனியா நின்றா பாச்சா பலிக்காது, அதனால நம்ம அண்ணா திமுக மேல இது பண்ணி நாம 2021 மாதிரி நிப்போண்டு தான் வர்றாங்களே ஒழிய வந்துகிட்டு
எங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணு, அதுக்கு நீங்களே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார் பாருங்க. ஏன் அவங்க 2 பேரும் வெளியே போனாங்கன்றதுக்கு பதில் வரல, வேற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. சார், நான் இந்த கேள்விக்கு நான் பதில வாங்கிக்கிறேன். ஏன் வெளியே போனாங்கன்னு நீங்க கேக்குறீங்க, இவர் கேக்குறாரா? நான் கேட்கல, அவர் கேட்டது. அவர்கள் எல்லாம் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு பதில் சொல்றீங்க சார். பாஜக உள்ள வந்த காரணத்தினால ஒரு இஸ்லாமிய அமைப்பு உள்ள இருக்காது என்பது தெரியும். அப்படி தெரிஞ்ச காரணத்தினாலதான் இவங்க வெளியே போயிருக்காங்க. இதான் உண்மை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? இப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை சார். மக்கள் ஒத்துக்க மாட்டாங்களா அந்த பாஜக? இப்ப இந்த மாதிரி திமுகவினுடைய பாஜக காரணம் மக்கள் ஏத்துக்கல. ஆமா, மக்கள் ஏத்துக்கல. அதிமுக என்பது அதிமுக என்பது மக்கள் ஏத்துக்கல. என்ன சார்? ஆமா, தோத்து போயிட்டீங்கல கடந்த முறை. நீங்க வாக்கு வித்தியாசம் வெறும் 1%. வெறும் 1%. 1% வெற்றி பெற்றதுக்கு நம்ம மாற்று கருத்து இல்ல. ஆனால் அந்த 1% நிலைப்பாட்டுல மாற்றி இருக்கா அப்படிங்கறத அவங்க கேள்வி கேக்குறாங்க. பதிலோ முக்கியம் இல்ல சார். என்ன சொல்றாங்கன்னா, அங்க வடநாட்டுல இப்படி பண்ணாங்க, அங்க எல்லாத்தையும் வந்து இது மாதிரி அந்த மாதிரி கறி சாப்பிடுறாங்க காட்டினாங்க அப்படின்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தாங்க ஆட்சி அமைக்க போகுது. எப்படிங்க அது நடக்கும்? இல்ல அவர் வந்து அவர் வரட்டும் தான் சொல்றாரு. அது மாற்று கருத்து இல்ல, அவர் வரட்டும் தான் சொல்றாரு. ஆனா மக்கள் விரோத செயல் செய்யற பாஜகவோட நீங்க ஏன் வந்து நான் கேட்டேன். அததான் திருப்பி விரோத செயல் இங்க தமிழ்நாட்டுல பாஜகவினால பண்ண முடியாது. ஏன்னா இங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி. சரி, ரைட், ஓகே. திரு ராஜகம்பீரன் மறந்துட்டு பேசுறீங்க. சரி, ஒரு நிமிஷம். திரு ராஜகம்பீரன் பேசு. இதெல்லாம் சிந்தூர் ஆபரேஷனா? தேர்தல். ஒரு நிமிஷம் என்ன அனுமதி சார். சார், நான் தான் இங்க நெறியாளர். நீங்க ஒரே திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்கிறார்கள். சீமான் வந்து ரெண்டுமே வந்து 2 கட்சிகளும் வந்து தீமைக்கு மாற்று தீமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா, தீமை இல்லாத ஒரு கட்சி சீமான் தான், நாங்கள் தான் அதை எதிர்க்க சரியானவர்கள். இந்த நிலைப்பாடு சீமான் எவ்வளவு தீமையானவர் என்று அவர் கட்சிக்காரர்களே விலகி போனவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீமை இல்லாத அரசியல் என்று ஒரு அரசியல் இல்ல, தீமை இல்லாத, அதாவதுங்க ஜனநாயகம் என்பது குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு தான் வாக்காளர்களுக்கு இருக்கிறது. குறைகளே அற்ற, களங்கமே அற்ற அப்படிலாம் ஒரு அரசியல்ல கிடையவே கிடையாது. இப்படி பேசுவது என்பதே முதல்ல வந்து என்னன்னா, அவர் வந்து 15 வருஷத்துக்கு மேலாச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஒரு கவுன்சிலர் கிடையாது, வார்டு மெம்பர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது. கவுன்சிலர்ல இருக்காங்க சார். சும்மா அதிகார மையத்துக்கு போகாத கட்சி, போற போக்குல அப்படி போட்டு அதிகார மையத்திற்கு நெருங்கவே முடியாத ஒரு கட்சியா இருக்கு. மேடையில மட்டும் சவுடால் பேசிட்டு பெரிய அளவுல கட்சியை பிரிக்கின்ற வேலையை திமுக பார்ப்பதாக தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு. திமுக பிரிக்கிற அளவுக்கு ஏன் பலவீனமா இருக்கிய? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. எந்த கட்சியும் பிரிக்கக்கூடிய கட்சி யார் வேணா கேக்குறேன்னா, கட்சியில விட்டு வெளியே போறவங்கள பூரா திமுகவா பிரிக்குது? இப்ப திமுக பிரிக்கல, அவருடைய நடவடிக்கை பிரிக்குது. அவர் நம்பகத்தன்மைக்குரியவராக இல்லை, அதனால வெளியில போறாங்க. அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில அவர்களுக்கும் தேர்தல் ஜனநாயகத்தில் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. தனித்து போட்டின்னு சொல்லுவாங்களே தவிர தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லையா? ஆமாங்க, தனித்து போட்டினாலே என்ன சார், ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் அவர் தனித்தனியா நின்னு போட்டிட்டு இருக்கிறார். எந்த இது வரைக்கும் அவர் நின்னுக்கவில்லை. அதிகார மையத்தை வந்து அடைய வேண்டும் என்று நினைக்கிற எந்த அரசியல் கட்சியுமே தனித்து போட்டியிட மாட்டாங்க. அதிகார மையத்தை நோக்கி நெருங்கவே முடியாத இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டி என்று சொல்வதே, அவங்க வந்து இன்னும் அரசியல் பக்குவமே அடையலைங்கிறது. எந்த இடத்துல அவர் என்ன கேட்கிறாருன்னா, கொள்கையில முரண் இருக்குது, கொண்ட கோட்பாடுல முரண் இருக்குது, எந்த அடிப்படையில் இங்க நான் சேருவீங்க? நாம் தமிழர் கட்சியில கொள்கை முரண் கிடையாதா? பெரியாரத்தை முதல்ல வந்து வழிகாட்டின்னு சொல்லி ஒரு பக்கம் பெரியார் படம், ஒரு பக்கம் பிரபாகரன் படம் வச்சுதான் கட்சி தொடங்கினாரு. திடீர்னு பெரியாரை காணா, கொஞ்ச நாள் கழிச்சு பிரபாகரன் படத்தையும் இப்ப காணா, போலீஸ்காரன் கேஸ் போடுறேன்னா அதையும் தூக்கிட்டாங்க. அப்ப எல்லா கொள்கை முரண் என்பது அவர் தொடங்கின இடத்துல அவரே இல்லையே. அவரே கொள்கை முரணுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. முன்னுக்கு பின் முரணாக பேசுறதுல பெரியார் எங்களுக்கு வழிகாட்டியும் பாரு, ஒரு நாள் அடுத்த நாள் தமிழ் சமூகத்துக்கு வரதான் எதிரியும் பாரு. நிலைத்த கொள்கை அவர்கிட்ட கிடையாது. அரசியல் ரீதியாக கடவுள் மறுப்பு அப்படிங்கிற இடத்துல இருந்து பெரியார்ட்ட இருந்து அவர் தான் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வைக்கலையா? அந்த மாதிரி தவிர்த்துட்டு எல்லா கொள்கையும் அவர் நடைமுறைப்படுத்தினாருங்க. அண்ணா வந்து முழுக்க முழுக்க பெரியாரின் கொள்கையில கடவுள் மறுப்பு என்கிற கருத்து வெகுஜனங்களுக்கு ஏற்புடைய கருத்து அல்ல என்கிற ஒன்றை தவிர்த்துட்டு திராவிட இயக்க கொள்கை அவர் சொன்னதை சமூக நீதி கோட்பாடெல்லாம் அவர் பேசினதை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு திமுக வந்து எதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க? அது வந்து பெரியார் பேசிய கொள்கை தானே. பெரியார் கொள்கையில இருந்து திமுக தடம் புரளவே இல்லை. சமூக நீதி கோட்பாடா இருக்கட்டும், மொழி கோட்பாடு, அன்னைக்கு இந்தி மொழி எதிர்த்தாங்க, பெரியார் இருக்கும்போது எதிர்த்தாங்க, அண்ணா இருக்கும்போது எதிர்த்தாங்க. இன்னைக்கும் இருமொழி கொள்கையின் வழியாக திரு சேகர்பாபு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் இந்த ஆட்சியில் தான் அதிகமான கோயில்களுக்கு குடமுழுக்க செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லுவாங்க. ஆமாங்க, வந்து கோவிலுக்குள்ள கூட்டு போனாரு பெரியார். சொன்னேன் இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, பெரியார் வந்து வழிபாட்டுக்கு எதிரானவர் அல்ல, கடவுளின் பெயரால் சுரண்டலுக்கு எதிரானவர்.
கடவுள் மறுப்பு என்பது இல்லாத கடவுளை எதுக்கு பெரியார் எதுக்கு போறாரு, என்ன வாக்கிய தராரா வரப்பு தராரா, அது கிடையாது. கடவுளின் பேரால் நீங்க என்ன செஞ்சீங்க, எங்கள் மக்களுக்கு கல்வி கிடைக்காம பண்ணீங்க. கடவுளின் பேரால் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாம பண்ணீங்க. கடவுளின் பேரால் எங்கள் பெண்களை தேவதாசி ஆக்குனீங்க. கடவுளின் பேரால வந்து நீங்க வந்து எங்களை வந்து அதிகாரமற்றவர்களாக அந்த மாதிரி சீமான் வந்து மாறி நிக்கிறாரா? யாரு இப்ப சீமான் வந்து தன்னுடைய கொண்ட கொள்கையிலிருந்து மாறி நிக்கிறார், அதனால வந்து கூட்டணிக்கு வர மாட்டேன்னு சொல்லுறாரு. சீமானுக்கு கொள்கைக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. அவருக்கு அப்பப்ப என்ன தோணுதோ அதெல்லாம் அதனால 8.2% நாடாளுமன்றத்தில் எடுத்திருக்கிறார். அதாங்க ஏங்க திமுகவும் பிரதமரே யாருன்னு தெரியாது, பிரதமர் வேட்பாளரே யாரும் கிடையாது, அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களையும் நிறுத்தக்கூடியவர் நாம் தமிழர் கட்சி. அதனால நீங்க சொல்றீங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுறாங்களா அவங்களுக்கு உடனே நோட்டா கீழே போயிடுவார் யார் முதலமைச்சர். அப்படி கிடையாதுங்க. திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு ஒரு கூட்டம் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஒரு 10%. அது சுழற்சி முறையில் ஒரு நாள் கொஞ்ச காலம் பாமக இருந்துச்சு, அப்புறம் மதிமுகவுக்கு வந்துச்சு, தேமுதிகவுக்கு வந்துச்சு, நாம் தமிழர் கட்சிக்கு வருது, இப்போ அடுத்து தாவேக்காக்கு போக போகுது. தாவேக்காக்கு மாறிடுச்சு.